ஃபீல் பண்ணிருக்கீங்களாக்கா? சரி, நம்ம அண்ணன் இந்த டைம் நம்ம கூட இருந்தா ஐயோ, அது ஃபீல் பண்ணாத இருப்போமா? எனக்கு உலகமே எங்க வீட்டுக்காரர் தான். என் உயிரே அவங்க தான். நாங்க 11 வருஷம் லவ் பண்ணோம். என்ன லவ் பண்ணும்போது எல்லாம் வந்து வாமா போமா தான் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் லவ் முத்துருச்சு. அப்புறம் தங்கம் செல்லம்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து என்னை வந்து தெய்வம் தான் கூப்பிடுவாங்க. வேறே தெய்வம், தெய்வம் வா, தெய்வம் போ, தண்ணி மொழி, தெய்வம் தண்ணி மொழிவா, நான் தெய்வமாவே ஆயிட்டேன் அவங்களுக்கு. சடனா ஒரு நாள் வந்து அண்ணன் இல்லைன்ற அந்த மொமெண்டம் எப்படிக்கா? அவங்கள கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. நான் தான் தூங்குறவங்களை எழுப்பி கொடுத்தேன். அது அந்த கில்ட்டியா வந்து எனக்கு நம்ம அன்னைக்கு எழுப்பாம இருந்திருக்கலாம். அவங்க என்னால தான் அந்த கில்ட்டி எனக்கு இருக்கு. நம்ம ஏன் அந்த ஃபோனை கொடுத்தோம்? உடம்பு ஃபுல்லும் என் பேர் தான் குத்திருப்பாங்க, கையில காலில் அப்படின்னு நிறைய இடத்துல. ஒரு 17 இடத்துல என் பேர் தான் இருக்கும். அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, பவித்ரான்ற பொண்ணு யார் தான் அப்படின்னு கேட்குறாங்க. பவித்ரான்னா யார், அவங்க அம்மாவா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அவங்க ஒய்ஃபு. அந்த ரத்தத்தை தொடக்கி அந்த பொண்ணு பேரா வருது அப்படின்னு சொன்னதுமே என்ன வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்கள கடைசியாக நான் தொடக்கூட இல்லை. உங்க கையையோ அந்த வருத்தம் எனக்கு இன்னுமே இருக்கு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ சிறப்பட்டு சேர்ந்தோம். கொஞ்ச நாளாச்சு வாழ்ந்துருக்கலாம். அவங்க இல்லாத எனக்கு நரகம் தான். தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதியிலே முதல் கனவு தோன்றுமே காதலா, கண்கள் திறந்திடு. Shirts and trousers. மக்களே, அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா அதை ரியல் சிங்கர் பெண்ணுன்னு வந்து சொல்லலாம். சிங்கர் பவித்ரா அக்கா நம்ம கூட இருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. சிங்கர் பவித்ரா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீல் முதல்ல எப்படிக்கா இருக்கு? என்னோட சின்ன வயசு கனவு சிங்கர் ஆகணும்னு. ஆனால் யாருமே அதுக்கான இது பண்ணலை. இதை வந்து இந்த வயசில் வந்து நான் ஜெயிச்சிருக்கேன். இத்தனை இதை தாண்டினும் போது அது வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு இது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு கூஸ் பம்ப் ஆச்சு. ஆஹா, சிங்கர் பவித்ராவா, அப்பா சந்தோஷமா இருக்குது. ஃபீல் பண்ணியிருக்கீங்களாக்கா? ஐயோ, அண்ணன் இந்த டைம் நம்ம கூட இருந்தா ஐயோ, அது ஃபீல் பண்ணாத இருப்போமா? எனக்கு உலகமே எங்கள் வீட்டுக்காரர் தான். என் உயிரே அவங்க தான். நாங்கள் 11 வருஷம் லவ் பண்ணோம். 11 வருஷம் லவ் பண்ணோம். சின்ன வயசுல இருந்தே பக்கத்து வீடு தான் அவங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப க்ளோஸா. எங்களுக்குள்ள சின்ன சண்டை வராது. இப்போ ஊருல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்க மோட்டிவேஷன்லாம் அப்ப இருந்தோம். ஐயோ, இந்த மாதிரி லவ் பண்ணோம்டா அப்படின்னு பொண்ணுங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பசங்க அவங்கள சொல்லுவாங்க. நாங்க அவ்வளோ ஃபன்னா ஜாலியா இருப்போம். அப்ப நான் லவ் பண்ணி 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கே தெரிஞ்சிச்சு. நான் காலேஜ் போகும்போது தான் வந்து நான் லவ் பண்றதே தெரிய வந்துச்சு. அப்புறம் பயங்கர சண்டை. நான் படிச்சேன். அப்ப நான் காலேஜ் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். இங்க வந்து அவங்க 10th தான் படிச்சாங்க. இதனால ஒரு சில விஷயத்துல வீடு அவங்களுக்கு ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லி எங்க வீட்டுல ஒத்துக்கு. நான் ஒரே பொண்ணு எங்க வீட்டுக்குன்னு. நாங்க கஷ்டப்பட்டாலும் நம்ம பொண்ணை நல்லா கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு எண்ணம். அந்த அளவுக்கு இதுவும் இல்லை. லவ் எல்லாம் சேர்த்து வைக்கிற ஃபேமிலி தான். ஆனா நீ எப்படி நல்லா இருப்பேன்னு அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம், ஒரு பயம் இருந்துட்டு நம்ம பொண்ணு எப்படி போய் அங்க இருக்குன்னு தெரியலையே, ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் கடைசி வரைக்கும் நாங்க சொன்ன, நான் படிக்கிற போற போக்குல போறேன், நீ போற போக்குல போ, அதுவா ஒரு நாள் சம்மதம் ஆகும் சொல்லி நாங்க இவங்களை கண்டுக்கவே இல்லை. நாங்க பாட்டு போனோம். அப்புறம் எங்க வீட்டுக்காரருக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க ஃபேமிலியில இருந்து இங்க வந்து கேட்டதையும் ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் அது நான் படித்தேன், ஒண்ணுமே பண்ணாத அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் எங்க வீட்லயும் சரி இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுச்சு. அந்த டைம் நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்தது. எங்க ஊர்ல என்னாச்சுன்னா, இதே போல லவ் ஸ்டோரியில ஒருத்தவங்க வந்து சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்க. அப்போ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், உடனே அதை ஒரு ஜிங்கா வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணேன். அடுத்த குழி எனக்கு தான், அடுத்து நான் தான் போறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா யாருக்கா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோபோஸ் பண்ணாங்க? ஆக்சுவலா எங்க வீட்டுக்காரர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணாங்க. அவங்க வந்து மாமா முறை தான். சின்னதா ஒரு ரோட்ல போகும்போது வரும்போது அவங்க என்ன பார்த்துருக்காங்க, பேசுவாங்க. நானும் ஜாலியா பேசுவேன். ஆனா எனக்குள்ளேயும் இருந்துச்சுதான், நான் சொல்லல. ஆனா அவங்க தான் வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம்.
எங்க வீட்டு நம்பரை எப்படியோ வாங்கி ஃபோன் பண்ணி யாராவது எடுத்தா வச்சிருவாங்க. ஓகே. அப்போ நான் பேசும்போது ஹலோ நான் தான் சுமேஷ் பேசுறேன், சொல்லுங்க அப்படின்னு சொன்னதையும் அப்புறம் ஜாலியாக அப்படி பேசினோம். ஆனால் ப்ரப்போஸ் பண்ணல. அப்புறம் நைட்டு வந்து ஒரு 1:30 போல் வந்து எனக்கு மெசேஜ் வந்திருந்தது வாட்ஸ்அப்பில். அது கண்டினியூ ஆகுது. இது வந்து கொஞ்ச நாள்ல ஒரே நாள்ல இல்லை, மெசேஜ் அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 10 நாள் ஆன பிறகு அவங்க நைட்ல எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நான் உடனே சொல்லலை, ஐயோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கழிச்சு நான் சொன்னேன். நான் சொன்னதை அவங்க பார்க்கல, டபுள் கிக்கே ஆகல. அச்சோ. அப்புறம் ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. ஏன்னா அவங்க வேலையில அங்க பிஸி ஆயிட்டாங்க. இங்க வந்து நானு அந்த 2 நாள் ஸ்கூல் அந்த டைம் எதுவுமே பண்ண முடியல, ஸ்கூலுக்கும் போக முடியல. அப்ப நான் வந்து சார் இந்த குழந்தைங்க இதெல்லாம் பார்த்து அவாய்ட் பண்றேங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வந்து அந்த செல்ல பாக்குறேன். வந்து பார்த்தா டிக்கே அட கடவுளே, ஒரு சைடு கோவம் வரும், அந்த மாதிரிதான் இருந்தது. அப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. உடனே ஃபோன் பண்ணாங்க, யாராவது இருக்காங்களா நான் ஃபோன் பண்ணவான்னு ஃபோன் பண்ணி அவர் பேசுவேன். என்ன எப்படி வந்து கூப்பிடுவாரு அவரு உங்களை? என்ன லவ் பண்ணும்போது எல்லாம் வந்து வாமா போமா தான் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் லவ் முத்துருச்சு. அப்புறம் தங்கம் செல்லம்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து என்னை வந்து தெய்வம் தான் கூப்பிடுவாங்க. பேரே தெய்வம். தெய்வம் வா, தெய்வம் போ, தண்ணி முள்ள, தெய்வம் தண்ணி முன்றா. நான் தெய்வமாவே ஆயிட்டேன் அவங்களுக்கு. அப்படிதான் சொல்லுவேன். நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? நான் மாமான்னு தான் சொல்லுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு நட்சத்திர அப்பா. மற்றவங்கள்ட்ட பேசும்போது மாமானது எனக்கே வெக்கமா இருந்துச்சு. அதனால நட்சத்திர அப்பா உன்னை கூப்பிடுறாங்க, நட்சத்திர அப்பா அப்படி வந்துருச்சு. இப்போ இந்த 11 வருஷம் லவ் வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப வந்து பிடிவாதமா இருந்திருப்பீங்க. 2 பேருமே பிடிவாதமா இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது போதும் அப்படின்னு இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கா? அப்பதான் ஸ்ட்ராங் ஆச்சு. தடுக்க தானே ஒண்ணு ஸ்ட்ராங் ஆகும். ஐயோ என்ன தடுக்கிறாங்களே, அப்பதான் லவ் ஜாஸ்தி ஆகுது. அவங்க எப்படின்னா ஒரு லவ்லே சரிதான், விட்டு கொடுத்து இருந்தாலே அது வந்து பெஸ்ட் ஆகும். நான் சின்னதா கோவப்பட்டாலும் அவங்க விட்டு கொடுப்பாங்க. அவங்க கோவமா இருந்தா அது எனக்கு தெரியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்களுக்குள்ள நல்ல. ஆனா காசு பணத்தெல்லாம் அந்த காதல் பார்க்காது. எனக்கு பார்க்கல காதல், எனக்கு அவங்க கேரக்டர், அவங்களுக்கு என் கேரக்டர். ஆக்சுவலா அந்த 11 வருஷம் கழிச்சு இந்த கல்யாணத்துல வந்து சேருங்க, அந்த மொமெண்டம் வந்து எப்படி இருந்தது? நான் நாள் ஃபுல்லா அழுது எனக்கு சளி வேற போச்சு. என் கல்யாணத்தப்பெல்லாம் எனக்கு ஃபீவர் வேற. அதை நினைச்சு பார்த்து நமக்கா கல்யாணம், நம்ம சேர்றோமா அதை நினைச்சு எனக்கு. அப்ப நலங்கெல்லாம் வைக்கும் போது நல்லெண்ணெய் வேற தேய்ப்பாங்களா, அது அழுது அந்த இதெல்லாம் சேர்ந்து நான் ரொம்ப ஜுரத்துலதான் எனக்கு கல்யாணமே நடந்தது. 104 டிகிரி எனக்கு ஃபீவர். எனக்கு அப்படியே கை நடுங்குச்சு அந்த தாலி கட்டும் போதெல்லாம். ஒரு நாள் விட்டு தான் எனக்கு ரிசப்ஷன் வச்சாங்க. அப்பெல்லாம் நான் கொஞ்சம் கியூர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாண வாழ்க்கை எப்படி போச்சு? அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா போச்சு. ஆமா, லவ் பண்ணதெல்லாம் சும்மா வெட்டு தான். 11 வருஷம் அது எப்படின்னா அதுவும் நல்ல மொமெண்ட் தான். ஆனா எனக்கு என்ன பொறுத்த வகையில லவ்வை விட எனக்கு கல்யாண வாழ்க்கை தான். நான் வந்து ஃபேமிலியோட இல்ல, அவங்களுக்கு வந்து சின்ன வீடு, 3 பேர் அண்ணன் தம்பிங்க, 3 பேர் அவங்க. அதுல வந்து சின்ன தம்பிக்கு உங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு தம்பி இருக்காங்க. அவங்க அந்த வீட்டுல போயிட்டு நம்ம அதனால அவங்க தனியா நாங்க வீடு பார்த்து நான் முத தனி வாடகை வீட்டுக்கு தான் போனேனே. கல்யாணம் முடிஞ்சது நான் அங்கதான் போனேன், இங்க வாழல. அவங்க இறக்குற 4 வருஷம் வரைக்குமே நான் அங்கதான் இருந்தேன், 4 வருஷம் வரைக்குமே. அப்போ நீங்க பாருங்க, தனியான ஒரு லைஃப் யாருமே இல்ல, எங்க வாழ்க்கையே நாங்க வாழ்ந்தோம் அப்படியே சந்தோஷமா. இந்த ஃபேமிலி ரன் பண்ற இதெல்லாம் எப்படிக்கா இருந்தது? இப்ப 2 பேரும் வேலைக்கு போனீங்களா? இல்ல இல்ல அவர் இருக்கிற வரைக்கும் வேலைக்கு உங்களை அனுப்பவே இல்லை. ஆனா உங்களுக்கு இந்த சிங்கிங் தான் பிடிக்கும். அதை ரெக்கார்ட் பண்ணி அது குரூப்ல போடுறது, நான் சும்மா வேலை செய்யும் போது அதை வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பாட்டு தான், அதுதான் என்னோட. அதான் இறந்தவங்க இருப்பாங்கன்னு நான் இதுலதான் உணர்றேனே. எனக்கு வந்து அவங்க இறந்தப்ப பல வழி இருந்திருக்கு. நான் போராடி கூட அவங்க செஞ்ச வேலைய நான் கேஸ் போட்டு வாங்கி எனக்கு கண்டிப்பா அந்த வேலையை நான் ரன் பண்ணிருக்கலாம். ஏன் பெண்களால பண்ண முடியாதா? என் வீட்டோட வேலையை கொடுங்க, நான் செய்வேன், நான் பண்ணிருக்கலாம். இது இல்லைன்னா நான் படிச்சிருக்கேன், நான் ஏதாவது ஒரு வேலைக்கு நான் போயிருக்கலாம். ஆனா அது எப்படி பூந்து அவங்களோட ஆசை இப்படி வந்து நிறைவேறுதுன்னு போதே நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா நம்ம பக்கத்திலே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனுக்காக ஏதாவது பாட்டு பாட முடியுமா? இப்போ நான் லாஸ்ட் எபிசோட்ல ஃபினாலேக்கு முன்னாடி அந்த பாட்டை நான் பாடினேன். ஆக்சுவலா அதுதான் நான் பாடுவேன் அவங்களுக்கு எப்பவுமே. அந்த ஒரு 4 லைன் தான் அப்ப எனக்கு தெரியும். அந்த 4 லைன் எந்த சண்டையோ எந்த இதோ அந்த பாட்டு தான். உனக்காக பிறந்தேன் என்னதான் இருக்கா பாட்டு தான் நான் பாடுவேன். பாடுறீங்களா?
பாடுறேன் கண்டிப்பா. உனக்காக பிறந்தே நீ எனதழகா, பிரியாம இருப்பே நீ பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாத உன்னோட பாசம், ஏன் உச்சி முத பாதம் வர என் புருஷ ஆட்சி ஊர்த்தி காலதானிக்கோ அந்த முத்தாலம சாட்சி, எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசெல்லாம் உனை எழுதி. சூப்பர். அதுதான். இப்போ நீங்க வந்து அவருக்காக பாட்டு பாடுறதெல்லாம் நமக்கு தெரியுது. அவர் உங்களுக்காக பாட்டு பாடுவாரு. என்ன பாட்டு பாடுவாரு? அவங்க இந்த காலா படத்துல ஒரு பாட்டு, வாடி அந்த பாட்டா? வாடி என் தங்கச்சி அந்த பாட்டு. நீங்க நான் எதுக்கு தெரியுமா அதை கண்டுபிடிச்சேன், உங்களை தங்கம் தங்கன்னு கூடுவா. ஆமாமா. என்ன நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனை விட மாட்டோம்பா. அவங்க நம்மள கூப்பிடலனாலும் அங்க போயிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல சுத்தமா டான்ஸ் ஆடிட்டு கிடப்போம் நாங்க 2 பேருமே. டான்ஸ் அவங்க வந்து யாரு என்ன சொன்னாலும் அது இல்ல, உனக்கு என்ன சந்தோஷம் அது பண்ணணும், எனக்கு ஃபுல் ஃப்ரீடம். ஓகே ஓகே ஓகே. அது அவ்வளவு ஃப்ரீடம். நான் எது பண்ணாலும் அது சரியா இருக்கும்னு அவங்க நம்புவாங்க. எனக்கும் ஒருத்தவங்களுக்கும் சின்ன பிரச்சனை வந்தாலும் என் பக்கம் தான் நிப்பாங்க. அது அவங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு தெரியும் நான் அதை பண்ண மாட்டேன்னு, எனக்கும் அவங்கள தெரியும். இதனால என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிரிக்க நிறைய பிளான் பண்ணாங்க. சும்மா ஃபோன் பண்ணி சுக்னேஷ் இருக்காங்களா அவங்க நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் அவங்கள்ட்ட இத்தனை வருஷமா பேசுறேன் போறேன்னு சொல்லி. ஆனா எனக்கு தெரியும் அவங்கள பத்தின்னு 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலா ஊரே வந்து பொறாமப்பட்டிருக்கு. ஆமா கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஊரே. ஓகே. இப்போ நம்ம 11 வருஷம் லவ், அப்புறம் கல்யாண வாழ்க்கை, சடனா ஒரு நாள் வந்து அண்ணன் இல்லைன்ற அந்த மொமெண்டம் எப்படிக்கா இருந்தது? ஏன்னா நீங்க சொல்லும் போது உங்க முகத்திலே அது அந்த பிரைட்னஸ் வந்து தெரியும்ல, அப்படி சடனா இல்லைன்றது வந்து எப்படி ஏத்துக்கிட்டீங்க? இன்னி வரைக்கும் அவங்க ஏதோ இருக்கிற மாதிரி தான். அது எப்படின்னா அன்னைய நாள் ஃபுல்லும் நாங்க ஒன்னா தான் டிராவல் பண்றோம், ஒன்னா தான் போறோம், ஒன்னா தான் ஹோட்டல்ல சாப்பிட்டோம். என் தம்பி எல்லாமே அந்த ஒன்னாவே தான் டிராவல் பண்ணோம். அவங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தான் என்னை விட்டு பிரிஞ்சாங்களே. அந்த 10 நிமிஷத்துல வந்ததுதான். அவங்கள கம்பெனில இருந்து ஒரு ஃபோன் வந்தது, நான் தான் தூங்குறவங்களை எழுப்பி கொடுத்தேன். அது அது அந்த கில்ட்டியா வந்து எனக்கு, நம்ம அன்னைக்கு எழுப்பாம இருந்திருக்கலாம் அவங்கள அப்படின்னு. நல்லா தூங்குறவங்கள நான் தான் எழுப்பி உன் கம்பெனில இருந்து ஃபோன் வருதுன்னு நான் கொடுத்தேன். அவங்க என்னாலதான் அந்த கில்ட்டி எனக்கு இருக்கு, நம்ம ஏன் அந்த ஃபோனை கொடுத்தோம் அப்படின்னு. ஆனால் நான் எப்பவுமே அவங்கள தூங்கும் போது எழுப்ப மாட்டேன். அன்னைனாலும் எழுப்பிட்டேன். எழுப்பி ஃபோனை கொடுத்ததையும் கடைசியாக அதான் அப்படியே அவங்க பாட்டு முகத்தை தொடச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. நான் எப்பவுமே கீழே இறங்கி பார்ப்பேன். அன்னைனாலும் நான் கீழே கூட இறங்கி போகல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், எனக்கு அன்னைனாலும் சுத்தின அந்த டயர்டு வேறு, நான் படுத்துட்டேன். பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு நானும் தூங்கிட்டேன். தூங்கி ஒரு கரெக்டாக 10:10க்குலாம் எனக்கு ஃபோன் வந்தது. என் தம்பி தான். அவன் ஹலோன்னு எங்கே தான் இருக்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு கேட்கும் போதெல்லாம் அழுகுற சத்தமாக கேட்குது. ஏன் எனக்கு அதிலே ஒரு பதட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எங்கே உங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ கம்பெனிக்கு இப்போ தான் போனாங்க அன்னதையும். அப்புறம் வச்சுட்டான். எனக்கு உடனே இன்னொரு தம்பிக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணி அவன் எடுக்கவே இல்லை. திரும்ப இவனுக்கே ஃபோன் பண்ணும்போது இப்போ நீ ஒன்றும் பதட்டப்படாத, அந்த மாதிரி கீழே லைட்டாக விழுந்துட்டாரு, காலில் தான் அடி. காலில் அடியான்னு எனக்கு. ஆனால் எப்பவுமே பயப்படுவோம்ல, அதனால நான் பயப்படவே இல்லை. காலில் அடியா, சரி நான் அதோ வரேன், அழுவும் இல்லை ஒன்றுமே இல்லை. உடனே வீட்டு என்னென்ன ஏதாவது இருக்கா பார்ப்போம்னு சொல்லி எதையாவது தேடி கீடி குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை போட்டு நான் ஓடுறேன். ஓடி அவன் சொல்கிறான் நான் வரேன், நீ வராத அங்கேயே இருன்னு. நான் வந்து பாதி ஜிஹெச் வரைக்கும் போயிட்டேன், நடந்தே போயிட்டேன். உடனே என் தம்பி வண்டியில் வந்து இவ்வளோ தூரம் ஏன் வந்தேன் நான் வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டான். வந்துட்டான். வர்ற வழியெல்லாம் அவன் அழுதுகிட்டே வரான். இல்லை இதை சின்ன அடிதான் அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா உண்மையா. அப்போ பதட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. என்னதான் ஆச்சுன்னே சொல்லலை. கீழே இறங்குறேன், ஒட்டுமொத்த ஊரே அந்த ஜிஹெச்ல தான் இருக்கு. எனக்கு பதட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் சின்ன விஷயத்துக்கு பயப்படுவேன். இப்போ பேசும்போது கூட எனக்கு பதட்டம் ஆகுது. ஆனா இவங்க மேல எல்லாருக்கும் பாசம், அதனால கூட இருக்கலாமே அப்படின்னு என்ன நானே தேத்திக்கிட்டு உட்காந்துருக்கேன். யாரும் அழலை, நல்ல வேலை அழலை, அப்ப எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமா உட்காந்துட்டு இருக்கேன். போலீஸ்லாம் வந்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, அவங்க கண் முழிச்சிட்டா அப்போ உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க கண் முழிச்சிட்டா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்கள பேச வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கு அடியே ரொம்ப பெரிய அடி.
அந்த முகமே பாதி முகம் வந்து அவங்களுக்கு இல்ல போயிடுச்சு. இப்படி எலும்பு மட்டும்தான் இருக்கு, ஒட்டுமொத்த சதையுமே இல்லை போல இருக்கு. ஆனா எனக்கு காலில் அடின்னு தான் சொன்னாங்க. நான் அங்க உட்காந்துட்டே கொஞ்ச நேரம் நல்லா கடவுளை வேண்டிட்டே இருக்கும் போதே லபாதிபான்னு கத்திக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்தா அப்பயும் என்கிட்ட மறைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என் உடம்பு ஃபுல்லும் என் பேர் தான் குத்திருப்பாங்க, கையில காலில் அப்படின்ட்டு. நிறைய இடத்துல ஒரு 17 இடத்துல என் பேர் தான் இருக்கும், பின்னாடி முகம் இருக்கும். அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, பவித்ரான்ற பொண்ணு யார் தான் அப்படின்னு கேட்குறாங்க. பவித்ரான்னா யார், அவங்க அம்மாவா அப்படின்னு கேட்குறேன். இல்லை அவங்க ஒய்ஃபு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு பின்பக்கமாக பேசுகிறாங்க. ஐயோ அந்த அந்த ரத்தத்தை தொடக்கி அந்த பொண்ணு பேராக வருது அப்படின்னு சொன்னதுமே என்னை வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ நமக்கு இவ்வளோ ரத்தம் போல இருக்கு, கால் அடின்றாங்க. ஆனால் அவங்க பச்சை குத்தந்தெல்லாம் உடம்புல இங்கே கழுத்தெல்லாம் இவங்க எப்படி இப்படி சொல்கிறாங்களே, அப்போ ரொம்ப அடி போல இருக்குன்ட்டு. எதுக்கு கத்துறாங்க, எதையாவது ஒன்று சொல்லணும். ஒன்றுமே சொல்லவே இல்லை, அப்படியே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஏற்றிட்டு போகிறாங்க, கத்துறாங்க, எல்லாம் சாந்தப்படுத்துகிறாங்க, என்னை இது பண்ணுறாங்க, தைரியமாக இரு, நான் இருக்கேன்னு சொல்லி. அப்புறம் ஒரு டாக்டர் தான் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு. முடிஞ்சிருச்சா, என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னு அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது எப்படின்னா கை காலெலாம் மறுத்து போயிட்டு அழுகையும் வரல, ஒன்றுமே வரல. ஆனால் உள்ளுக்குள்ளே அழுவுது மனசு. அவங்க இல்லைன்றதை என்னால் இன்னுமே வந்து இது பண்ண முடியலப்பா. ஏன்னா நாங்கள் அவ்வளோ சிறப்பட்டு சேர்ந்தோம். கொஞ்ச நாளாச்சு வாழ்ந்துருக்கலாம். அந்த குழந்தைய வச்சு நான் அந்த நடு ரோட்லேயே நின்னேன் அழுகையோடு. அவங்க இல்லாத எனக்கு நரகம்தான். ஏன்னா என்னை தாங்கினவங்களே அவங்க தான். என்னை ஒரு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு என்னை வேலை செய்யவே விட மாட்டாங்க. அவங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க. எனக்கு சின்னதாக உடம்பு சரியில்லை போதும் அழுவாங்க பொண்ணு மாதிரி. ஆனால் அவங்க அவ்வளோ இதாக அவங்களுக்கு எல்லாமே பயப்படுவாங்க. ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அழுவாங்க. இது என்ன பெரிய விஷயமான்னு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. கன்சீவ் ஆனால் இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்னு. அவங்களுக்கு அதுவே கன்சீவ் ஆகிறதே ஏதோ ஒரு பயம் அவங்களுக்கு. அவ்வளோ உயிராக இருந்தவங்க. அவங்க இல்லாததான் அப்பயே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இவ்வளோ உயிராக இருக்காதீங்க, அங்கே மற்றவங்க கண்ணு பட போகுது அப்படின்னு சொல்லி. இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்க. அதுக்கப்புறம் நான் அன்கான்ஷியஸில் போயிட்டேன். அது என்னன்னே டாக்டராலே இன்னும் எவ்வளோ டெஸ்ட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருந்தேன். அவங்களுக்கு என்ன பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு கடைசியாக தான் தெரியும். அது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ஆக்சுவலாக அவங்களோட இதே பல போராட்டத்தில் நடந்தது. ஸ்ட்ரைக்லாம் பண்ணோம், டிவி நியூஸ் பேப்பரில் அதெல்லாமே வந்துச்சு அவங்களோட இது. அந்த அளவுக்கு. ஏன்னா லாரி தெரியல, அடிச்சுட்டு போனவங்களுக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியல. கேஸ் போடாத எப்படி இது பண்றதுன்னு 3 நாள் கழிச்சுதான் வந்து எங்க வீட்டுக்காரே இட்டுட்டு வந்தாங்க. அவங்க அடிப்பட்டது அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்க இட்டுட்டு வந்தாங்களே. அது வரைக்குமே வந்து நான் அழுவே இல்லை. அது ஏதோ ஒரு இதுல போயிட்டு ஆனா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இந்த மாதிரி பாருங்க, அவங்கள கடைசியா நான் தொடக்கூட இல்லை. அவங்க கையையோ அந்த வருத்தம் எனக்கு இன்னுமே இருக்கு. அந்த நான் அவங்க முகத்தையாவது மறைச்சிட்டு அவங்க கையாவது என்னை பிடிக்க விட்டுருக்கலாம். எல்லாரும் வந்து சரி எனக்கு எதாவது ஆயிடுமோன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா வந்து பண்ணியிருக்கலாமே, என் நெஞ்சா இருக்கிறதே அதான். அவங்க கையாச்சும் நான் பிடிச்சிருப்பேன், அவங்கள நான் தொடவே இல்லை. அப்புறம் கடைசியா அப்புறம் எல்லாமே பண்ணி முடிச்ச பிறகு என் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தாங்க. வந்து பார்த்தா அது இருக்கிறதுலே ஒரு கொடுமையான ஒரு நரகம். அது நான் நினைக்க கூட விரும்பலை. அதான் அவங்க முகத்தை தச்சு கோணி சாக்கால வந்து தச்சு இருந்துச்சு அவங்க முகம். அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அதை பார்த்தா திரும்ப மயக்கம் வருது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, யாரும் காட்டவே இல்லை. திரும்ப ஹாஸ்பிட்டல் இட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் அப்புறம் அப்பப்போ போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு, நான் எங்கள் அம்மா வீடு பக்கத்துல தான் அவங்க வீடு. ஆனா நான் எங்க அம்மா வீட்லயே தான் இருந்தேன். அங்க போவே இல்லை. இங்கே இருந்து ட்ரிப்ஸ் போட்டு இந்த மாதிரி தான் இருந்தேன். இங்க எங்க வீட்டுல எப்படின்னா, குழந்தை நட்சத்திரா வேற இருக்கா பாப்பா. அவ வந்து நாங்க தனியா வாடகை வீட்டுல, அவ யாரு கூடயுமே சேர்ந்ததே இல்லை. நாங்க 2 பேர் தான் அவளுக்கு. யார்ட்டையும் போவே இல்லை. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அவ யார்ட்டையும் போகவும் இல்லை. அவ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த கொஞ்ச நாள்ல அவ எப்படி ஆயிட்டான்னா, ரொம்ப முடியாத தலையை பரப்பிக்கிட்டு, அம்மாவால பாத்துக்க முடியல, எல்லாம் பாத்துக்கிறாங்க. ஆனா அவளோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வீடா எங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் போய் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது அவளை அந்த கோலத்துல தான் பார்த்தேன். ரொம்ப நான் செல்லமா என் பொண்ணை வச்சு பார்த்தா அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு, அப்படியே எனக்குள்ள ஒரு தைரியம். அவளை படுத்துட்டு இருந்தேன். எனக்கு பல சூசைட் பண்றதை ட்ரை பண்ணனா, ஆனா எல்லாம் கூடயே பயந்து இருந்து என்ன இது பண்ணிட்டாங்க. கடைசியா வந்து நான் வந்து அப்போ கறிக்குழம்பு வச்சாங்க.
நம்ம இதில் விஷத்தை கலந்து நம்ம சாப்பிட்ருவோம். நான் அதை வரைக்குமே நட்சத்திரான்னு நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. நான் அவளை நினைக்கவும் இல்லை. நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தான் அம்மா முழிச்சிட்டேன். எப்போ வந்தாலும் நான் தூங்குவேன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. படுத்துட்டே இருக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் நான் முழிச்சு சத்த நேரம் உட்காந்துருந்தேன்னு அப்போ தான் என் குழந்தைய கூப்பிட்டு வராங்க. பார்த்ததே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் ரொம்ப பிடிச்சி அழுதேன். அவளும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறா. நான் இருக்க இதில் இது ஏன் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு, இது என்ன சொல்கிறாங்களே தெய்வம்னு சொல்கிறேன், பல கேள்வி கேட்டு என்னை குழப்புறா. அப்போ நினச்சிட்டேன் அதை கலந்து நம்ம 2 பேரும் இப்படியே சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட் நான் சாப்பிட்டு அவளுக்கு ஊட்டிடுவோன்ட்டு நான் அன்னைக்கு நானே சாப்பாடு அவ்வளோ நாள் சாப்பிடாதுன்னா நானே சாப்பாடு போடுறேன். அது எங்கள் வீட்டுக்கும் நோட் பண்ணுறாங்க. போட்டுட்டு நான் உக்காந்துட்டேன். நட்சத்திராட்ட வந்து அம்மா நம்ம வந்து அப்பா எங்கே போயிட்டாருன்னு அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம அப்பா கூட போவோமான்னு நான் கேட்டேன். அந்த டைம் அவள் என்ன சொல்கிறான்னா, பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து டாக்டர் செட்டு மாதிரி வச்சு விளையாண்டு, அம்மா எனக்கு இந்த பொட்டியில் இருக்க டாக்டர் செட்டு வேணும், நான் வாங்கி தரேன், இப்போ நீ இதை சாப்பிடு, கசக்கும் லைட்டாக சாப்பிட்ரு, நானும் வந்து வெளிநாட்டுக்கு அப்பா கூட போயிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து அம்மா திரும்ப அவள் சொல்கிறேன், அந்த பொம்மையை நான் வாங்கி தரேன்னு சொல்கிறேன். உடனே நான் அழுதுட்டேன். எல்லாத்தையும் நினச்சி கத்தி நான் அழுதுட்டையும் அப்போ மெச்சூரிட்டியாக வந்து நட்சத்திரம் என்ன சொன்னான்னா அழுதுகிட்டே, நான் வந்து அந்த பொம்மையை வாங்கி தரத்துக்கு தான் அழுகுறேன்னு, அம்மா எனக்கு பொம்மையே வேணாம்மா, நீ அழவே கூடாது, நீ அழாத இருந்தால் போது, எனக்கு அந்த பொம்மையே வேணான்னு சொன்னான். அப்போ அவள் முகத்தில் ஒரு மெச்சூரிட்டியை நான் பார்த்தேன். ஐயோ இந்த குழந்தைக்காக நம்ம எவ்வளோ செல்லமாக அந்த கருவில் வளர்த்தோம், இது பண்ணோம், நம்ம வீட்டுக்காரர் விட்டுட்டு நம்மளும் அந்த விஷத்தை வச்சு அது என்ன ஆகும் அப்படின்னு. நீ அழக்கூடாதுமா, கண்ணை துடைக்கிறா, முத்தம் கொடுக்குறா, அது புதுமையாக ஒன்று பண்ணா அந்த டைம். அது என் நெஞ்சு அப்படியே இது பண்ணிடுச்சு. சரி நம்ம குழந்தைக்காக வாழணும், நம்ம இது பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த சாப்பாடு போய் கொட்டிட்டேன். அப்போ குழந்தைய பிடிச்சி பயங்கரமாக அழுது, நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடா, நம்ம அப்பா இல்லாத எப்படின்னு ரொம்ப அழுதேன். அதனாலவே நான் அழுதாலே அழுவா. அவள் அழறானே நான் மனசுக்குள்ளேயே அந்த பாத்ரூமில் தான் அழுகு. நானாக தேடிக்கிட்ட வாழ்க்கையா, அதனால எனக்கு யார்ட்டையும் அழவே வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த டெத்துலாம் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரன் தான் திட்டினாங்க, பாவி உன்னை இப்படி விட்டுட்டு போயிட்டானே. ஆக்சுவலாக நான் வாடகை வீட்டில் இருக்கேன். இப்போ எந்த ஃபினான்ஷியலாகவும் எதுவுமே இல்லை. இந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க எங்கள் வீட்டுக்காரர். ஆனால் அப்போ வந்த வெறி தான் எனக்கு. இல்லை இந்த குழந்தைக்கு நம்ம எதாவது பண்ணணும், நம்ம மேலே வரணும்டா, நம்ம எப்படியாவது பண்ணுவோன்ட்டு இந்த குழந்தைய வச்சு தான் நான் மேலேயே வந்தேன். அதை கடக்க முயற்சி பண்ணேன். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமா, தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன வளையலின் வண்ணமா. Ariza Shirts and Trousers.